உண்மையாவே ட்ரம்ப்பை மட்டும் நேர்ல பார்த்தோம்னா, என்னதான் சார் உங்க பிரச்சனைன்னு தான் கேட்க தோணுது. ஏன்னா, இந்த மாசத்தோட ஸ்டார்ட்டிங்ல வந்து வெனிசுலாவோட பிரசிடென்ட்ட வெனிசுலாக்குள்ள போயே தூக்குனாரு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, விட்டாக்கா சைனா உள்ள வந்துரும், ரஷ்யா உள்ள வந்துரும். அதனால நாங்க தூக்கிட்டோம். இனிமேல் வெனிசுலாக்கு நான் தான் பிரசிடென்ட்ன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஈரான்ல போய் கொஞ்சம் கலாட்டா பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இந்த வீக்கெண்ட்ல வந்து என்ன பண்ணாருன்னா, கிரீன்லாண்டை எனக்கு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிரீன்லாண்டுக்கு என்ன பிரச்சனை? கிரீன்லாண்டுக்கும் அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல கிரீன்லாண்டோட ஹிஸ்டரி வந்து தெரிஞ்சுக்கணும். எனக்கும் ஃபர்ஸ்ட் புரியல. நானும் தேடி பார்க்கும்போது தெரிஞ்சது கிரீன்லாந்து வந்து டென்மார்க்குக்கு சொந்தமா. மேப்ல பார்த்தாக்கா கிரீன்லாந்து இங்க இருக்கு, டென்மார்க் இங்க இருக்கு. இவங்க 2 பேருக்கும் நடுவுல வந்து 2200 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அப்புறம் எப்படி டென்மார்க்குக்கு கிரீன்லாந்து சொந்தமாகும்? நம்மள எப்படி பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சாங்களோ அதே மாதிரி கிரீன்லாண்டை டென்மார்க் வந்து காலனியா வச்சிருந்தாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல டென்மார்க்குக்கே ஒரு அட்டானமஸ் கவர்மெண்ட்டை கொடுத்து நீங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, இந்த போலீஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, நாங்க வந்து மானிட்டரி பாலிசி, டிஃபென்ஸ், ஃபாரின் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டென்மார்க் வந்துட்டாங்க. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, டென்மார்க்கை கம்பேர் பண்ணும்போது கிரீன்லாந்து வந்து 50 மடங்கு பெருசு. அதாவது இவங்க வந்து ஒரு 50,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இருக்காங்க. இவங்க வந்து 20 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்காங்க. அதாவது கண்ட்ரியோட ஜியோகிராபிக்கல் சைஸ் சொல்றேன். யாரை கண்ட்ரோல் பண்றாங்க பாருங்க. சோ இதை பார்த்துட்டு வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நீங்க கிரீன்லாந்து என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்க விட்டீங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும் கிரீன்லாந்துக்குள்ளார வந்துருவாங்க. அதாவது வெனிசுலாவுக்கு சொன்ன அதே கதை. இப்படி சொன்ன உடனே யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற எல்லா நாடுகளும் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. கிரீன்லாந்து மேல கை வச்சீங்கன்னா நாங்க எங்களோட ஆர்மியை வந்து உள்ள இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.